ஹாய் गाइस, இன்னைக்கு வந்து கீர்த்தனாக்கு ரிசல்ட். ஏன்னா இந்த நாள்ல தான் வந்து எல்லாருமே கால் பண்ணுவாங்க. ஜாலியா இருப்பாங்க. மார்க் வந்து அடுத்த செகண்ட் சும்மா கால் மேல காலா வந்துகிட்டே இருக்கும் பாரு. இன்னும் ஒரு நிமிஷத்துல வந்து ரிசல்ட் வந்துரும் கம்பல்சரி. சூப்பரான சிரிப்பு மூமெண்ட் ஆயிடுச்சு. 9:15 மாத்திட்டாங்க ரிசல்ட்ட. என்ன போயிட்டு இருக்கேன் உனக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ரீல்ஸ். கடவுளே, நல்ல மார்க் எடுக்கணும் என் தங்கச்சி. கெட் மார்க். காலிங் டைம். எல்லாரும் கால் பண்ணுவாங்க, நம்மளும் கால் பண்ணி சொல்ல வேண்டியது. என் தங்கச்சி பாத்தீங்கன்னா காலங்காட்ட பெருமையா இருக்காப்பா. ஆமா, நீ ஆனது கிடைக்குமா லாஸ்டா? இப்படிதான் ஒரு தடவை 600க்கு வந்து 500 சில்லறை வந்துச்சு. சடனா போட்டு பாக்குறேன் 400 மார்க் வந்துருச்சு. வீட்டுல எல்லாருமே செம்ம ஹாப்பி. உங்களோட மார்க் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மார்க் அதிகமா இருந்தாலும் ஓகே, கம்மியா இருந்தாலும் ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். ஓகே, எழுதுனது எழுதியாச்சு, நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். அண்ட் இதை நினைச்சு நீங்க வந்து யாரும் வரி பண்ணிக்க வேணாம், ஃபீல் பண்ணிக்க வேணாம். மார்க் இம்பார்ட்டன்ட் தான், பட் அதுக்குன்ட்டு மார்க் மட்டுமே இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகேவா? சொல்ல போறீங்க எனக்கு நினைச்சேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. இப்போதைக்கு எனக்கு காலேஜ் சீட்டு கிடைச்சா போதும். காலேஜ் கிடைச்சிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜ் சேர்ந்துலாம், நல்ல காலேஜ் சேர்ந்துலாம். சந்தோஷம் மகளே, செல்லக்குட்டி. ஓகே, வணக்கம். காலை குடுறா. நம்மளாம் மார்க் எடுக்கிற தங்கச்சி மார்க் எடுத்துருக்கு. நான் 35 தலை பெருசா ஆனா பாஸ் ஆனது சொரகத்திலயா. ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நாங்க பிசினஸ் மார்க்ஸ் எடுக்கல. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசினஸ் மார்க் 35 எடுத்தானா. ஏய் கீர்த்தனா, என்ன கிஃப்ட் எடுத்தோனே? ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நாங்க எங்க வீடு பக்கத்துல இருக்கறனால ஹெல்மெட் போடல. பக்கத்துல போயிட்டு டக்குன்னு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாம். ஜிபே வச்சிருக்கியா? ஜிபே வச்சிருக்காங்களாண்டா?